விஜய் அண்ணா பற்றி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டு கிட்டத்தட்ட வந்து ரொம்ப நாள் வந்து ஆயிடுச்சு. விஜய் அண்ணா எங்கே போனாலும் வந்து அடிக்கிறாங்க. நான் வந்து இங்கே வந்து மீட்டிங் வந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த வந்து தோண்டி போட்டு இங்கெல்லாம் மீட்டிங்லாம் நடத்த முடியாது, இங்கே வந்து நிறைய பேர்லாம் நிற்க முடியாது, அதனால் மீட்டிங்லாம் ரத்து, அதனால் நீங்கள் வந்து மீட்டிங் இங்கே நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி விஜய் அண்ணா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு தலைவர். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பெண்களுடைய பாதுகாப்புக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியத்துவம் வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் வந்து கல்வி, அதுக்கப்புறம் வந்து இளைஞர்கள், அவங்க எல்லாரையும் வந்து ரொம்பவே வந்து உற்று நோக்கி வந்து கவனிக்கிறாரு. தாய்மாமன் திட்டம், கல்யாணம் ஆச்சுன்னா 1 பவுன் வந்து நகை வந்து கொடுக்குறாரு. கேஸ் வந்து வருஷம் கேஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாரு. நம்மளுடைய வேல்யூவை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அது வந்து கல்வி தான். கல்வி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை. கல்வி மூலயமா தான் நம்ம வந்து க்ரோத் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து நம்மளே ஒரு புதுசாக வந்து பார்ப்போம். அப்படிப்பட்ட ஒரு சாதனம் தான் வந்து பார்த்தோன்னா கல்வி. அப்படிப்பட்ட கல்விக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கடன் 20 லட்சம் கொடுத்து பிஹெச்டி வரைக்கும் வந்து நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா எல்லாரும் வந்து வரவேற்கணும். அதனால் ஒரு நல்ல லீடரை வந்து எப்பயுமே சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து உங்கள் கையில் தான் வந்து இருக்குது. எலெக்ஷன் வேறு கிட்டத்தட்ட வந்து வரப்போகுது. எல்லோரும் வந்து ஓட்டு வந்து போட போகிறோம். ஒரு வாய்ப்பு தான், கொடுத்து பாருங்களேன்.